வணக்கம். என்ன பார்க்க போகிறோன்னா, எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க எல்லாத்துக்கும் ஒரு வார்னிங். இப்போ லாஸ்ட் வீக் ஃபுல்லாக என்ன போயிட்டுருந்துச்சு எஸ்எஸ்சியில், எஸ்எஸ்சியோட நோட்டிஃபிகேஷன் டேட் வந்துருச்சு. கேலண்டர் அப்டேட் பண்ணிட்டாங்க. 31 எல்லா மாதத்துலையும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்களா? அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒன்று நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும், இல்லாட்டி ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிக்கிருந்தீங்க அப்படின்னா உங்களோட சிலபஸ்லாம் முடிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கான டெஸ்ட்டு போடுறது, உங்களோட வீக் ஏரியாஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு நீங்கள் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு இல்லை. அது பண்ணாமல் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. நோட்டிஃபிகேஷன் டேட் வந்துருச்சுன்னு தெரியும், இன்னும் நீங்கள் படிக்காமல் இருக்கீங்க. அப்போனா நீங்கள் என்ன பண்ணணும்? படிக்கணும். உங்களோட இருக்க காம்படிட்டர்ஸ், அதாவது மற்ற ஆஸ்பிரன்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கப்போ நீங்கள் படிக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் அவங்களோட ப்ரிப்ரேஷனில் பின்னாடி போயிடுவீங்க. டைம் போகுது. இது சில பேர்த்துக்கு லாஸ்ட் அட்டம்ப்டாக கூட இருக்கலாம். அதனால் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள், இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். டைம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிற எல்லா ஆஸ்பிரண்ட்ஸுக்குமே எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது உங்களுக்கே தெரியும். எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணோன்னே அவன் 10 கொஸ்டின் 15 கொஸ்டின் அட்டன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீடாக முன்னாடி போகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நிறைய பேர்த்துக்கு முன்னாடி இருப்போம். இப்போ ஜென்ரலாக காம்படிட்டிவ் எக்ஸாம், நான் எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லலை, டிஎன்பிசி எடுத்துக்கிட்டாலும் சரி, பேங்கிங் எடுத்துக்கிட்டாலும் சரி, ரயில்வே எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாத்துலேயுமே காம்படிஷன் அதிகமாகிடுச்சு. கவர்மெண்ட் ஜாபுக்கான ஸ்கோப் ரொம்ப ரொம்ப டிமாண்ட் ஆயிடுச்சு. இப்போ இருக்க வேர்ல்டு அன்சர்டனிட்டி எல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் ஃபைனலாக நிற்கிற இடம் கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறதுன்னு தான் சொல்லுவாங்க. என்கிட்டயே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறவங்களே இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இன்னும் நிறைய பேர் நான் சும்மா போய் எக்ஸாம் எழுதுனா கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கீங்க. அது கிடையவே கிடையாது. இப்போ இருக்க காம்படிஷன் லேக்ஸ் க்ரோர்ஸில் போயிட்டுருக்கு. அதனால் காம்படிஷனை நீங்கள் லேஸில் எடுத்துக்காதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வேகமாக ஸ்டார்ட் பண்ணி ஃபாஸ்ட்டாக அவங்க ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட செலெக்ஷன் உங்கள் கையில் இருக்குது. இப்போ நான் சொல்ல போகிறதுல நீங்கள் கட்டாயம் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இன்னையிலேருந்து படிக்க ஆரம்பித்தா கூட காம்படிட்டிவ் எக்ஸாமில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான ஒரு 4 முக்கியமான விஷயம். ஃபஸ்ட்டு, டெய்லி படிக்கணும். அதுக்கு எந்த எக்ஸ்கியூஸும் இருக்கக்கூடாது. 1 மணி நேரம் படித்தாலும் உருப்படியாக படிக்கணும். அதுக்கு பேர் தான் கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சி தான் நமக்கு எப்பயுமே கிங்கு. கன்சிஸ்டன்சி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எதையுமே சாதிக்கலாம். என்னால் 1 மணி நேரம் ஃபோக்கஸ்டாக தெளிவாக படிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்க ஆஸ்பிரண்ட்ஸுக்கு பல பேர்த்த விட முன்னாடி இருக்கீங்கன்னு அர்த்தம். கன்சிஸ்டன்சி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கே ஒரு டிசிப்ளின் வரும். டிசிப்ளின் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கே ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். டெய்லி படிக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும், டிசிப்ளின்டாக படிக்கணும். உங்களுக்கு தன்னால் மோட்டிவேஷன் வரும். லைவில் கூட கேட்டிங்க நிறைய பேர், மோட்டிவேஷனலாக எப்படி இருக்குது அப்படின்னு. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. யாருமே உங்களை மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க, உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸை தவிர. அவங்களும் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஆனால் அன்றைக்கி நைட் நீங்கள் தூங்கும்போது நீங்கள் மோட்டிவேட்டடாக இருக்கீங்களான்றதை நீங்கள் தான் சொல்லணும். இன்றைக்கி நான் நல்லா படித்தேன், இன்றைக்கி டேவை நான் ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் டெய்லி இருக்கணும். அப்போனா தான் நீங்கள் கண்டினியூஸாக எஃபர்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ வரைக்கும் நீங்கள் ஒரு 200% எஃபர்ட் போடுறீங்கன்னு வச்சுக்குவோம். பட் இப்போ இருக்க காம்படிஷனுக்கு நீங்கள் அதை விட ஒரு 10% 10 and 100% இன்னும் அதிகமாக எஃபர்ட்ஸ் தான் போடணும். நீங்கள் ஒரு 200% எஃபர்ட் போட்டால் தான் நம்ம அதில் 100% எஃபர்ட்ஸை வச்சு ட்ரீம் அச்சீவ் பண்ண முடியும். உங்கள் ஃப்யூச்சரை நினச்சி பாருங்கள். சில பேர்த்தோட ஃபேமிலி உங்களை நம்பி கூட இருக்கலாம். அதெல்லாம் நினச்சிட்டு இன்னையிலேருந்து படிக்க ஆரம்பிங்க. டயர்டாக தான் இருக்கும்,
கண்டிப்பாக டயர்டாகும், மைண்டு ட்ரைன் ஆகும், பிரெயினெல்லாம் வந்து என்னமோ மாதிரி இருக்கும், தூக்கம் வரும், தூங்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வரது தான் வந்து ஆஸ்பிரண்ட் லைஃப். ஸோ ஒரு நாளை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது, எந்த ஒரு ஸ்டெப் பேக்குமே இருக்கக்கூடாது. அப்போனா தான் உங்களோட ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு முடியும். ஸோ இன்னையிலேருந்து எந்த ஒரு ஓவர் திங்கிங்கும் பண்ணாதீங்க, எந்த ஒரு வேலையுமே ப்ரொகாஸ்டினேட் பண்ணாதீங்க, எந்த ஒரு எக்ஸ்கியூஸுமே கொடுக்காதீங்க. நம்மளோட ஒரே செலெக்ஷன், நம்மளோட ஒரே எய்ம் செலெக்ஷனாக தான் இருக்கணும், நம்மளோட ஒரே டார்கெட் செலெக்ஷனாக தான் இருக்கணும், நம்மளோட ஃபைனல் ஸ்டாப் வந்து செலெக்ஷனாக தான் இருக்கணும். ஸோ அதுக்கான எஃபர்ட்ஸை இன்றைக்கி போடுங்க. நாளைக்கு ரிசல்ட்டில் உங்கள் பேர் வரும்போது அந்த எஃபர்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இவ்வளோ எஃபர்ட் போட்டதுக்கான ஒர்த்து இது அப்படின்றத நீங்கள் ஒர்த்துன்னு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் வந்து விவேக் வந்து ஒரு காமெடியில் சொல்லுவாப்பில், திருவள்ளுவர் சொல்லாருன்னு சொல்லுவார், நன்றே செய் அதை இன்றே செய் அப்படின்னு. அதனால் நீங்கள் செலக்ட் ஆகிறதும் சக்ஸஸ் ஆகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, இப்போவே ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ செலெக்ஷன் உங்கள் கையில் இருக்குது. ஸோ எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் சொல்லாதீங்க. ஒரு ட்ராக்கர் மாதிரி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் மினிமம் 1 hour படிப்பேன், அடுத்த நாள் 1.25 மணி நேரம் படிப்பேன், அடுத்த நாள் 1.5 மணி நேரம் படிப்பேன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணாலுமே இப்போ இருந்து எக்ஸாமுக்குள்ளே உங்களால் கண்டிப்பாக இந்த செலெக்ஷனை வாங்க முடியும். அதுக்கு தேவை கன்சிஸ்டன்சி, டிசிப்ளின், இது முக்கியம். இன்றைக்கி படித்தத விட 10% வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக ப்ரொடக்டிவாக இருந்தேன், 10% என்ன 1% நீங்கள் பெட்டராக ஃபீல் பண்ணாலுமே அது வந்து உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிற மாதிரி. இன்றைக்கி 10 கொஷின் தான் போட முடிஞ்சு, நாளைக்கு 12 கொஷின் போட்டாலும் அது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நீங்கள் நினச்சிக்கோங்க. நைட்டு தூங்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு தூங்குங்க. தூக்கம் வந்து ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேர் வந்து காலையில் தூங்கிட்டு நைட்டு படிப்பாங்க, சில பேர் வந்து நைட்டு தூங்கிட்டு காலையில் சீக்கிரம் வந்து படிப்பாங்க. டைமிங்லாம் மேட்ரே கிடையாது, நீங்கள் படிக்கணும். எப்போ படிக்கிறோம் அப்படின்றது மேட்ரு. நம்ம அப்பா அம்மா வீட்டில் சொல்லுவாங்க, காலையில் வேகமாக எழுந்திரிச்சு படி, மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்வாங்க. அதெல்லாம் இப்போ உடச்சாச்சு. நம்மளுக்கு எப்போ ஒரு படிக்கிற மைண்ட் செட் வருன்றது உங்களுக்கு தான் தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னாலலாம் காலையில் வேகமாக எழுந்திரிச்சு படிக்கிறதுக்கான சுத்தமாக மைண்ட் செட்டே இருக்காது. நான் எப்போயுமே நைட்டில் தான் படிப்பேன். அதனால் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ, உங்களுக்கு எப்போ வந்து ஃபோக்கஸ்டாக படிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த டயத்தை சூஸ் பண்ணி படிங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தூக்கம் முக்கியம். நைட்டு படித்தாலும் காலையில் தூங்கிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க. உங்களோட பாடிக்கும் உங்களோட மைண்டுக்கும் அதுதான் ஒரு ரீசார்ஜ் மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கே ஆரம்பிங்க, இப்போவே ஆரம்பிங்க. இப்போ நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸ்டார்ட் நவ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நான் இனிமேல் தான் ரீஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ரைட் நவ்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டார்ட் நவா ரைட் நவான்றதை நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்குன்னு நம்புகிறேன். அதே நேரத்தில் இது ஒரு வார்னிங்கையும் கொடுக்கணும். இந்த ஒரு வார்னிங்கை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிங்க. படிச்சிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் வரும். நன்றி, வணக்கம்.